இன்டர்நெட் இல்லாமல் ஒரு நாள் கூட ஓடாது அப்படி எனும் அளவிற்கு நமது அன்றாட வாழ்க்கையில் இன்டர்நெட் சேவை பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதுக்கு முக்கிய காரணம் நமது அன்றாட வாழ்க்கையோட அனைத்து செயல்களும் இன்டர்நெட் சேவையை நம்பியே உள்ளதுதான். உதாரணமாக பண பரிவர்த்தனையில் இருந்து கல்வி நிலையங்கள், அலுவலகங்களின் அப்டேட் என அனைத்து அத்தியாவசிய செயல்களும் இன்டர்நெட் மூலமே கடத்தப்படுகிறது. இத்தகைய சூழலில் இன்டர்நெட்டா அப்படின்னா என்ன என கேட்கும் அளவிற்கு ஒரு நாடு இப்போதும் இருக்கிறது என்றால் கேட்கும்போதே ஷாக்கா இருக்குல்ல. கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள எரிட்ரியா என்ற தனி தீவு மட்டும் இன்னும் 18ஆம் நூற்றாண்டிலேயே ஸ்தம்பித்து நிற்கிறது. உலகின் மிக குறைந்த இன்டர்நெட் பயன்பாடு கொண்ட நாடுகளின் பட்டியலில் எரித்ரியா முதலிடத்தில் உள்ளது. அதற்கு காரணம் அந்நாட்டு அரசு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதுதான். அங்குள்ள தொலைத்தொடர்பு நெட்வொர்க்குகள் அனைத்தும் அரசு வசமே உள்ளது. தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி கிடையாது. வெகு சிலருக்கு மட்டுமே இன்டர்நெட் பயன்படுத்த அனுமதி தரப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் என்ன தேடுகிறார்கள், யாரோடு பேசுகிறார்கள் என்பதை அரசு கழுகு பார்வையுடன் கண்காணித்துக் கொண்டே இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு சில நகரங்களில் மட்டும் ஆங்காங்கே இன்டர்நெட் கஃபேக்கள் இருந்தாலும் வேகம் என்பது ஆமையை முந்தி செல்லும் அளவிற்கு மிகவும் பொறுமையாகவே இருக்கும். இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால், இந்த இன்டர்நெட் சேவைக்கு கொடுக்க வேண்டிய கட்டணம் ஒரு தனிநபர் வாங்கும் மாத சம்பளத்திற்கு இணையானது என்பதுதான். இதனாலேயே பெரும்பாலான மக்கள் இன்னும் இணையத்தை பயன்படுத்தாமலே இருக்கிறார்கள். இன்டர்நெட் இல்லாதது அந்த நாட்டின் வளர்ச்சியை பாதாளத்திற்கு தள்ளியுள்ளது என்றும், உலகளாவிய ஆன்லைன் கல்வி வளங்கள் எரித்ரியா மாணவர்களுக்கு கிடைப்பதில்லை என்றும், இதனால் அவர்கள் நவீன கல்வி முறையில் இருந்து துண்டிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அனைத்து தரப்பில் இருந்தும் கருத்துக்கள் எழுந்துள்ளன. எல்லாவற்றையும் விட உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளக்கூட மக்கள் பெரும் போராட்டத்தை நடத்த வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் உலகம் என அழைக்கப்படும் 21ஆம் நூற்றாண்டில் டிஜிட்டலின் வெளிச்சமே படாமல் இருப்பது அந்நாட்டின் வளர்ச்சி மட்டும் இன்றி மக்களின் முன்னேற்றத்திற்கும் முட்டுக்கட்டை போட்டுள்ளதாகவே பார்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் செயற்கை நுண்ணறிவு உலகையே மாற்றிக்கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் அடிப்படை இணைய வசதி கூட இல்லாமல் ஒரு நாடு இருப்பது அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது. அரசியல் காரணங்களுக்காகவும் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்தையுமே ஒரு அரசாங்கங்கள் முடக்கி வைத்திருக்கிறது என்று எதிர்ப்புகள் எழுந்துள்ளன.